அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியை வந்து இதுதான் என் மகளுக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிற அடுத்த கட்ட மூவாக இருக்க போகுது, வா இப்போவே கிளம்பி உன்னை கொண்டு போய் உன் புருஷன் வீட்டில் விட்டு வந்துடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியை வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ண உடனே மீனை வந்து ஏங்க எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்களா? இப்போ சடனாக நீங்கள் போனீங்கன்னா இதனால ஒரு பெரிய இஷ்யூ தானே க்ரியேட் ஆகும். அதனால் தேவையில்லாத ரெண்டு குடும்பத்துக்குள்ளே மனஸ்தாபம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த குடும்பத்தை பழி வாங்குற மாதிரியே பேசிகிட்டு இருக்காதீங்க. மாமாவுக்கு மயிலக்கா தெரியப்படுத்திட்டோம், அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம மயிலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் சரவணன் வந்து எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறேன், எத்தனை தடவை சொல்கிறேன், இன்னொரு தடவை திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்னா நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட, மாமா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க, நான் உங்களை இப்போவே பார்க்கணும், நேரில் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை சொல்கிறாங்க. சரவணன் வந்து விருப்பமே இல்லாமல் அந்த கோயிலுக்கு வேறு வழி இல்லை வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு சரவணன் வந்து கோயிலில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. மயில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமா கண்டிப்பாக அப்பாக போகிறன்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார், கையோடு நம்மளை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து மயிலை பார்த்ததுமே ஏய் எதுக்காக என்னை பார்க்கணும் அப்படி குதிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ஒன்றத்தை கொடுக்குறாங்க. ஆனால் சரவணன் வந்து அதை வாங்க மறுக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நீ வாயில் சொல்லு, எதுக்கு என்ன அதை பாரு இது பாருன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மயில் வந்து மாமா நீங்கள் வந்து அப்பாக போகிறீங்க, நான் அம்மாக போகிறேன், மாசமாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அதுவும் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சரவணன் சந்தோஷப்படாமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு, நீ மாசமாக கூட இருந்துக்கோ, எனக்கு தெரியாது, அதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பாராத நம்ம மயில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க அங்கேயே. இதுக்கப்புறம் நம்மளோட மயிலோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, மயில் என்ன மாதிரி அந்த ப்ராப்ளத்தில் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் வந்து எப்படியாச்சும் வசதியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மீனாவோட அப்பா அம்மா வந்து ஒரு குருட்டு வழியை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் இன்டெரக்டாக லஞ்சம் வாங்குங்க, அதுக்கான எல்லா வேலைகளையும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏற்றி விட்டுட்ருக்காங்க. அது புரியாத செந்தில் வந்து இதை பற்றி நான் யோசிச்சுட்டு நான் பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாரு. யோசிக்கிறதை தாண்டி அவங்க மாமனார் சொன்னபடி அவங்க ஃப்ரெண்டுக்கு டாக்குமெண்ட் இல்லாமல் நிறைய இல்லீகலாக அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் நம்ம செந்தில் பண்ணி அதனால் லஞ்சம் வாங்கி கண்டிப்பாக செந்தில் அரெஸ்ட் ஆகிற மாதிரி வரப்போகிற கதைக்களங்கள் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.